கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது நீதிமன்றம். மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு கண்காணிப்பில் சிபிஐ விசாரிக்க பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தை பார்த்தோம் என்றால், கரூரில் தாவைக்கா சார்பில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் கடந்த செப்டம்பர் 27 ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் நாட்டையை உலுக்கியது. இந்த சூழ்நிலையில் தான் அரசியல் கட்சிகள் நடத்தும் ரோட் ஷோவுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க கோரி எந்த அரசியல் கட்சிகளும் ரோட் ஷோ நடத்த அனுமதிக்கக்கூடாது என்று தெரிவித்து சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த விவகாரத்தை கண்மூடித்தனமாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்று தெரிவித்தது. மேலும் இந்த விவகாரத்தில் விசாரணை நிறைவில் நீதிபதி கரூரில் 41 பேர் பலியான வழக்கை விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகர் தலைமையிலான ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க உத்தரவிட்டார். இந்த உத்தரவுக்கு எதிராகத்தான் தாவைக்கா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த அக்டோபர் 10 இந்த வழக்கை ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு கண்காணிப்பை சிபிஐ விசாரிக்க ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பதில் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில்தான் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தமிழக அரசு உயரதிகாரிகள் செய்தியாளர்கள் சந்திப்பு விவரங்களை மனுதாரர்கள் தாக்கல் செய்யவில்லை என்றும், கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தமிழக காவல்துறை அதிகாரிகள் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டி சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதன் காரணமாக கொள்ள முடியாது என்றும், சட்டம் ஒழுங்கு மாநில அரசின் பட்டியலில் இருப்பதால் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தை மக்களுக்கு விளக்க மாநில அரசுக்கு உரிமை உண்டு என்றும், விதிவிலக்கான வழக்குகளில் மட்டுமே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியும் என்றும், தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணைய விசாரணைக்கு விதித்த தடையை ரத்து செய்து, குறிப்பாக இந்த கூட்ட நெரிசல் வழக்கை ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு கண்காணிப்பில் சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்ட அந்த இடைக்கால உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று தெரிவித்த தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.